என் அன்பு பிள்ளையே, எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே. உன் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடலாம். அவையெல்லாம் உன் குணங்களின் சாகில் எண்ணங்களாய் வருவதென்று இல்லை. எண்ணங்கள் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வென்று வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்கு நீ எவ்வாறு யோசிக்கின்றாய் என்பதில்தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டது என்று நிர்ணயிக்கப்படுகின்றது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்கின்றது. அப்படி இருக்கையில் எண்ணங்கள் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் உன் எண்ணங்களை சரியாக நேர்முகப்படுத்து என்று சொல்கின்றேன். கண்ணாடி துண்டுகள் எப்படி சிறு கீறல் விழுந்தாலும் அது உடைந்து போனது உடைந்ததுதான். அது ஒருபோதும் ஒட்டாது. அதுபோல்தான் எண்ணங்களும் குழந்தையே. ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பித்தால் அடுத்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் எண்ணங்கள் முக்கியமானது என்று கூறுகின்றேன். ஆனால் உனக்கான எண்ணங்களை நல்வழிப்படுத்தவே உனக்கான எண்ணத்தின் வழியாய் உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உன்னை ஒருபோதும் உடைய விடமாட்டேன் குழந்தையே. உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிராய் நான் இருக்கின்றேன். என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் என்று உனக்கு தோன்றுகின்றதா? அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும், அதாவது கெட்ட வழிக்கும் போக விடாது குழந்தையே. என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாயப்பாவாகிய நான் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். இந்த துவாரகா மாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் அருளால் ஆசியுடன் உன்னை நன்றாக வளர்த்து வாழ வைப்பேன் குழந்தையே. கலங்காதே, எல்லாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக இரு. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுகின்றேன். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் கண்டிப்பாக அனுபவிப்பர். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை குழந்தையே. கவலையை விடு. எண்ணத்தில் கவனமாக இருந்தால் சொல்லும் செயலும் சரியாக இருக்கும். ஏனெனில் எண்ணத்தின் வெளிப்பாடே சொல்லும் செயலும். சிலரின் வார்த்தைகளை கேட்டு வருந்தி வாழ்வதை விட உன் சாகியின் வாக்கை ஏற்று நிம்மதியுடன் வாழ பழகு குழந்தையே. நான் உன்னோடு இருக்கின்றேன். இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டார். இனிமேல் உன் வாழ்வில் பல சந்தோஷங்களை காணப்போகின்றார். சாயப்பா என்று அன்புடன் என்னை வணங்குகின்றார். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பயம் தேவையில்லாதது குழந்தையே. அனைத்தையும் என் சாயப்பா பார்த்துக் கொள்வார் என்று தைரியமாக இரு. இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் தங்கமே. அதற்கு நான் பொறுப்பு. கலங்காதே. உன் மனதில் எண்ணற்ற கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. எது உனக்கு தொந்தரவு செய்கின்றதோ அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். அவர் பக்தரின் மனதில் கேள்வியையும் சந்தேகங்களையும் எழுப்புவார். கலங்காதே. உன் சாயப்பா உன் மனதை நான் அமைதிப்படுத்துவேன். உன் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதில் கூறுவேன் குழந்தையே. தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை. தாயை மதிப்பவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி. உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல குழந்தை. நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் பரிபூரண ஆசிகள். மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு செயல்படாது. விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உனக்கு உண்டாகும். பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் குழந்தையே.
உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினை. அடுத்தவரை நோகடித்து வாழ வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை பாதுகாப்பேன். அன்பு குழந்தையே, உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. அனைத்தையும் ஒரு நொடியில் தீர்த்து விடுவேன். உன் பிரச்சனையை தீர்க்கவே நான் வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உன்னை தவிர வேறு கதி எனக்கில்லை சாயப்பா. இதற்கு மேல் நீ தரும் சோதனைகளை தாங்க உடம்பிலோ மனதிலோ எனக்கு சக்தி இல்லை. தயவு செய்து அருள் புரியுங்கள் சாயப்பா என்று என்னிடம் நீ வேண்டிக் கொண்டிருக்கின்றாய். கலங்காதே தங்கமே, அனைத்தையும் நான் நொடியில் மாற்றி விடுவேன். உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன். நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். திடீரென்று உன் வாழ்வில் வசந்த காலம் வரப்போகின்றது. என்னிடம் நீ வெகு நாட்களாக கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். அந்த குழந்தை பாக்கியத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் தருகின்றேன். என் மீது நம்பிக்கை மட்டும் வை. கூடிய விரைவில் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை காணப்போகின்றேன். யார் வெறுத்தால் என்ன, யார் விலக்கினால் என்ன, இறுதி வரை என்னுடன் வருவதற்கு என் சாயப்பா இருக்கின்றார் என்று தைரியமாக இரு தங்கமே. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும், யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு. உன்னை நம்புகின்றவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம். அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம். அவர்களை ஒருபோதும் மறவாதே. அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே. அது மிகப்பெரிய பாவம் குழந்தையே. அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது. அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே. அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னார், அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிடைக்கும். உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்று உனக்கு துணையிருப்பேன் தங்கமே. கலங்குவதால் என்னிடம் இருந்து தூரமாகின்றா. என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. என்னை நம்பி வந்துவிட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன். சோதனை துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறப்போகின்றது. நீ பட்ட கஷ்டத்திற்கான பலன் இன்னும் சற்று காலங்களில் கிடைத்துவிடும். உனக்குள் இருக்கும் வலியை மறைத்து வெளியில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கின்றாய். யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே. உன் சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்ய ஆரம்பித்து விட்டேன். நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய் தங்கமே. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் என் நாமத்தை நீ உச்சரித்து வா. இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காப்பது எனது கடமை. இது சத்தியம் குழந்தையே. கலங்காதே. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனத்தோடும் விவேகத்துடனும் செயல்படு. தூய்மையான உன் உள்ளத்தில் துன்பங்களை விலக்க நான் இருக்கின்றேன். நீ விரும்பும் உறவு உன்னை தேடி வரும் நேரம் சுபிக்ஷமாக வாழப்போகின்றார். அதற்கு நான் பொறுப்பு குழந்தையே. உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை. அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன். என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை. ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்டி வாழும் போது அவர்களின் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என் மேல் முழு நம்பிக்கையை வை. மலை அளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். எனது உதியை உன் நெற்றியிலும் உனது பக்தியை உள்ளத்திலும் பூசிக்கொள். அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கிரி அன்புடன் உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனை மற்றும் தடங்கல்கள் எனும் கடலில் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம். அதை பற்றி வருந்தாதே. அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துயரப்படுவது இல்லை. என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை
முடித்து வைக்க நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றதே குழந்தையே. சகுனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்துடனும் இருப்பதே நல்லது குழந்தையே. உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீ ரசிப்பது, உன்னை நீ மதிப்பது, உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது. தேடிக்கொண்டே வாழாதே, வாழ்ந்து கொண்டே தேடு. இதில் தான் வாழ்க்கை பயணமாகின்றது. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம். என் தங்கமே, நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருவேன். தாயின் அருமை நீ வளரும்போது தெரியாது. உன் பிள்ளையை நீ வளர்க்கும் போதுதான் தெரியும். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் குழந்தையே. எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைத்தால் போதும். சாயப்பா என்று ஒருமுறை அழைத்தால் போதும். அந்த இடத்திற்கு நான் ஓடோடி வருவேன். இப்போது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரம் இல்லாதவை. எனவே கவலை வேண்டாம். விரைவில் உன்னிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். வாழ்க்கையை இன்று தான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு. இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது. உன்னிடம் இருந்து ஒன்று பிடுங்கப்பட்டால் அது 10 பெருகி உன்னிடமே திரும்ப வரும். இன்றைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை தீபங்கள் போல் ஒளிமயமாகும். கலங்காதே தங்கமே. நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை 7 தலைமுறைக்கும் கவசமாக காக்கும். கவலைகளை தள்ளிவை. நான் இருக்கின்றேன், நினைவில் வை. நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை மறவாதே. நீ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கள்ளம் இல்லா அன்போடு நீ நேசித்தாலும் அதில் கண்ணீரை வரவைத்து பார்ப்பதே பலருக்கு தனி சுகமாக இருக்கின்றது. உன் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தையும் இளம் வயதிலேயே அனுபவித்து விட்டாய். கவலைகளும் ஏமாற்றங்களும் மாறி மாறி வந்து உன்னை தாக்கிக் கொண்டிருக்கின்றது. கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமல்ல குழந்தையே. உன் சோதனை காலம் முடிந்தது. இனி மகிழ்ச்சியாக நீ வாழப் போகின்றாய். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராகிரு. உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாக இரு. கடந்த காலத்தை நினைக்காதே. கண்ணீர் தான் வரும். எதிர்காலத்தை எதிர்பார்க்காதே. பயம்தான் வரும். இந்த நிமிடம், இந்த நொடித்தான் உண்மை. அதை அனுபவி. நல்லதையே நினை. நல்லதே நடக்கும். என் வைரமே, ஏன் இவ்வளவு கோபப்படுகின்றா? நீ கோபப்படுவதால் நீ சேர்த்து வைத்த நற்பெயரும் புகழும் சத்ருவான உன் கோபத்தால் நாசமடைகின்றது. பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே. வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். உன் கடமைகளை தவறாமல் செய். அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும். காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும். உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலும் மனமோ இல்லை. அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே. எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே. அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே. எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய். அப்போது தான் உனக்குள்ளே ஒரு உத்வேகம் இருக்கும். வாழ்விலும் வெற்றிகள் குவியும். உன்னை மதிப்பவரிடம் தாழ்ந்து பேசு. உன்னை மிதிப்பவரிடம் வாழ்ந்து பேசு. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். எந்த முடிவு எடுத்தாலும் மூளை சொல்வதை கேள். மனதை கேட்காதே.
மனதிற்கு ஆசைப்படத்தான் தெரியும், மூளைக்குத்தான் சிந்திக்க தெரியும். குழந்தையே, நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதித்தான். உன்னை மதிக்காதவர்களுக்காக அதை செலவழிக்காதே. மதிப்பு, மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்களின் மொழியில் புரியும்படி நான் செய்து காண்பிப்பேன். அதை நினைத்து நீ கலங்காதே. உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கே நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். அழ நினைத்தால் ஆசை தீர அழுதுவிடு. கண்ணீரின் முடிவில் சுமைகளும் கரையும். கஷ்டப்பட்டாவது முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு கஷ்டம் முன்னுக்கு வந்து நிற்கின்றது. கலங்காதே. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடி பொடியாக்குவேன். கோபம் எனும் இருட்டில் விழுந்து விடாதே. பிறகு பாசம் எனும் பகல் கண்ணுக்கு தெரியாது குழந்தையே. சில நேரங்களில் அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதே சிறந்தது. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் நிறைவுற்றது. இனி நல்லதே நடக்கும். உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.